ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்கன் 65. அதை பொறிக்க போகிறோம். நம்ம எப்படி போடுறது இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த சிக்கனில் இஞ்சி, பூண்டு, உப்பு, வத்தப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் எடுத்து போகலாம். பிரிஞ்சு விட்டு எல்லாம் இது கலக்கி வச்சுருக்கேன். இப்போ இது எடுத்து நம்ம பொறிக்க போகிறேன். பாருங்கள் எப்படி பொறிக்கணும் மட்டும் பாருங்கள். இப்போ கடாயில் கேஸ் அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், நல்லா இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. உங்களுக்கு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி எண்ணெய் ஹீட்டாக இருக்கும். மேலே அவங்களுக்கு கோயிலாக வந்துட்டுருக்கோம். பாருங்கள், வீட்டில் சிக்கன் எடுத்துருக்கோம். வாரம் இருக்குங்கள, வாரத்தில் ஒரு 2 வாரம்னா ஒரு வாரம் சிக்கன் எடுப்போம். இன்னொரு வாரம் முட்டை கறி முட்டை வைப்போம். சோறு பொஞ்சாச்சு, ரசம் வச்சாச்சு. கடைசியாக நான் இப்போ சிக்கனை பொறிச்சிட்ருக்கேன். டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் பொறிஞ்சிட்ருக்கு. உப்பு அப்படின்னு கிடைக்கும் தெரியும். நாங்கள் எங்கள் வீட்டில் இப்போ இப்போ புதன்கிழமை மீன் எடுத்தோன்னா அடுத்த புதன்கிழமை காரோடு எடுப்போம். இப்படி ஒரு வாரம் நாங்கள் எப்படி இருக்குன்னா வரோம். அதுக்கு வேறு மாதிரி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லலாம். கொஞ்சம் அப்பப்போ கிளறி விடணும். அப்போ தான் நாளை போடுவோம் நல்லா வளர்ந்துடும். கிளறி விடணும். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் தீயை பார்த்துக்கணும். ரொம்ப காய்ச்சக்கூடாது. ஒரு லோயெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சனா உள்ளுக்கு நல்லா வேகணும். நீங்கள் முதல்ல காய் தீ வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கரைஞ்சி போயிடும். அது உள்ள வேகமும் இருக்கும். நமக்கு சாப்பிட்டா பஞ்சை வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு வச்சாதான் உங்களுக்கு நல்லா குக்காகவும் இருக்கிறதுனால அவங்க நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்ல இந்த கடைசியில் இந்த முட்டை இருக்கலாம். இந்த முட்டை வந்து நல்லா அமைதியான பொழுது எடுத்தால் போதும். ஏன்னா அப்போ தான் அது வெந்துட்டு அர்த்தம் தான். சிக்கனை நல்லா பொரிச்சாச்சு. நல்லா பாருங்கள். கொஞ்சம் வெங்காயம் இது கூட கொஞ்சம் மல்லி இலை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சண்டே சிக்கனு சோளம் சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். இந்த பல்வேறு கமெண்ட் இருந்தால் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.